இன்னொரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் எதுவும் விளங்காட்டி வந்து திரும்பி கேளுங்க சரியா. எதுவும் விளங்காட்டி வந்து இந்த விஷயத்துல நான் எனக்கு விளங்குன்னு சொன்னா மைக் ஒன் பண்ணி கதைங்க சரியா. சட்ல வந்து நான் மினக்கெட்டு கொண்டு இருக்கேன், என்னடா கணக்கு அங்க விளங்கப்படுத்தி கொண்டு போது அங்க மினக்கிறது வந்து இப்ப உங்களுக்கும் டைம் மினக்கெடு எனக்கும் தனி டைம் மினக்கெடு தானே. சரி மைக் ஒன் பண்ணி கதைங்க சரியா. ஓகே. இப்ப முதலாவது கேள்வி வந்து நம்ம பார்க்க போற விஷயம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய மெத்தட் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு பேப்பர், அதாவது ஒரு பேப்பர்னு சொல்றது வந்து அப்படின்னு சொல்லணும்னா பியூர் மேத்ஸும் அப்ளைன் மேத்ஸும் கலந்து வரப்போகுது. உங்களோட எக்ஸாம் உங்களோட பாடத்திட்டம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து மேத்ஸ் வந்து 2 விதமா உங்களுக்கு பிரிச்சு உங்களுக்கு கேள்வி வரலாம் சரியா. 2 விதமா பிரிச்சு வந்து உங்களுக்கு என்னது கேள்வி வரலாம். அதாவது வந்து முதலாவது வந்து தூய கணிதம் சரியா. இப்ப ஆரம்பம் பண்றதால வந்து உங்களுக்கு இதுல மினக்கடுறேன். போக போக வந்து நான் இதுல எல்லாம் மினக்கிட மாட்டேன். இந்த விஷயங்களை இப்ப இன்றைக்கு தான், அதாவது முதல் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தானே, முதல் கிளாஸ் தானே. இப்ப எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கே கவர் பண்ணி கொண்டு போயிட்டு எக்ஸாமுக்கு நான் பேப்பரை விளங்கப்படுத்துறேன். இப்ப நான் உங்களுக்கு பேப்பர் எப்படி வரும்னா முதலாவது தூய கணிதம் சரியா, பியூர் மேத்ஸும். அடுத்தது வந்து பிடிஓ கணிதம் சரியா, அதாவது வந்து அப்ளைட் மேத்ஸ் சரியா. 2 பேப்பர் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு கட்டாயம் வரும் சரியா. ஆனா ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்து இது யோசிக்க தேவையில்லை, உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து ஒரு பேப்பரா வரும் சரியா, ஒரு பகுதியா வரும் சரியா. அதுல வந்து ஏ பார்ட் பி பார்ட்னு வரும், அவ்வளவுதான் விஷயம் சரியா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் மட்டும், ஃபைனல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இது தனி பேப்பர் இது தனி பேப்பரா வரும் சரியா. ரெண்டையும் கூட்டி தான் உங்களுக்கு என்னது கடைசி மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும் சரியா. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒருக்கா திரும்பி ஒருக்கா ரிவைஸ் பண்ணி சொல்றேன் சரியா. ஓகே. இப்போ இந்த 2 பேப்பரும் உங்களுக்கு வரும். இப்ப தூய கணிதத்துல வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி கேள்விகள் வரும்னு பார்க்கணும். அப்ளைட்ல வந்து நம்மளுக்கு எப்படி வேணும், அதாவது வந்து இதுல கூடுதலா கவனிச்சு போட்டு அதுல போட்டு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரியோசனம் இல்லை சரியா. இப்ப ரெண்டையுமே நம்மளுக்கு ஒரு நல்ல சித்தினா சரியா எடுக்கணும்னு சொன்னா எல்லாத்துலயுமே நம்மளுக்கு என்னது கவனம் இருக்கும் சரியா. இப்ப அது எல்லாமே வந்து போக போக வந்து உங்களுக்கு உங்களுக்கு எப்படி அதை கொண்டு போகலாம்ன்றதை உங்களுக்கு சொல்றேன் சரியா. முதலாவது ஒவ்வொரு கட்டமும் சரி, முதலாவது ஒரு தியரியை முடிச்சோம்னு சொன்னா அதுக்கு இதை பாசிபர் வந்து அடுத்த செலிப்ரேஷன் எல்லாம் அந்த போய்கிட்டு இருக்கும் சரியா. வீக் டேஸ்ல வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து அதாவது ஆஃப்டர் ஃப்ரீ கிளாஸ், அதாவது உங்களுக்கு வெயிட் பண்ணி கிளாஸ் வந்து தொடங்குவீங்க தானே, அப்பே கிளாஸ் சரியா. இப்போ வந்து உங்களுக்கு இந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்குரிய தான் போய்கிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து வீக் டேஸ்ல வந்து உங்களுக்கு தொடங்க, அதாவது கிளாஸஸ் வந்து உங்களோட தார இன்ஸ்டியூட்ல தார கிளாஸஸ் தவிர எக்ஸ்ட்ரா வந்து நானும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கூட டைம் வந்து எடுக்க பார்க்குறேன் சொன்னா நம்மளுக்கு கட்டாயம் முக்கியம். மேத்ஸுக்கு வந்து டைம் வந்து நம்மளுக்கு கூட கொஞ்சம் படிக்கணும், கூட கணக்குல வந்து செஞ்சு பார்க்கணும், நீங்க பாடமாக்குறது ஒன்றும் இல்லை சரியா. இப்போ அதான் மைண்ட்ல வச்சுக்கணும் சரியா. உங்களுக்கு டைம் வந்து எவ்வளவுக்கு நான் உங்களுக்கு கூட டைம் வந்து எடுத்து தருவேனோ உங்களுக்கு அவ்வளவு எடுக்கும் சரியா. பேமெண்ட்டை விட வந்து இப்போ ஆகலம் வந்து இப்போ கிளாஸ் மற்ற கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் உங்களுக்கு. சாட்டர்டே சண்டேல ஒரு த்ரீ ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ்ல முடிச்சிருவாங்க சரியா. இப்போ அதை அப்படி கொண்டு போய் நம்ம இங்க வந்து ஒன்றும் செய்ய இயலாது, உங்களுக்கும் பிரியோசனம் இல்லை, சொல்லித்தரேன் எனக்கும் பிரியோசனம் இல்லை சரியா. இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கணும்னு சொன்னா கொஞ்சம் கூட டைம் எடுத்து நம்ம படிக்கணும், அதுதான் இங்க முக்கியம் சரியா. ஓகே. அதுக்கு வந்து நான் சொல்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு விளங்கணும், அது நீங்க வந்து என்ன செய்யணும், எதுவும் டவுட்டுகள்னு சொன்னா நீங்க என்னோட சேர்ந்து கதைக்கணும், அப்பதான் வந்து எனக்கு விளங்கும். ஓ இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கல, நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் சரியா. ஓகே. முதல் தியரி கிளாஸ் வந்து வீக் டேஸ்ல போவோம், அதுக்கு பிறகு வந்து வீக்கெண்ட்ல வந்து பாஸ் பேப்பர், அதை அந்த படிப்பிக்கிற பாடத்தோட சேர்த்து தான் எனக்கு பாஸ் பேப்பரும் கொண்டு போவோம் சரியா. ஓகே. இது வந்து சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு சரியா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் பண்ணாதானே, இப்போ நம்ம என்ன செய்யணும் நேரடியா வந்து கேள்விக்குள்ளேயே போவோம். ஓகே. உங்களுக்கு வந்து முதலாவது வந்து உங்களுக்கு பேப்பர்ல வந்து ஏ பார்ட் பி பார்ட்னு சொன்னா அந்த அதாவது ஃபர்ஸ்ட் டைம்ல பி பார்ட்டுக்குரிய கேள்வி தான் நம்ம பார்த்து கொண்டு போகிறோம் சரி. அதை முடிச்சிட்டோம்னு சொன்னா ஏ பார்ட் வந்து கொஞ்சம் ஈஸி தான், டக்குன்னு முடிச்சிடலாம், 10 கேள்வி தான் சரியா. அந்த 10 கேள்வி தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஆனா கட்டாயம் முக்கியம் அந்த 10 கேள்வியிலையும் நம்மளுக்கு முக்கியம், ஏன்னா ஈஸியா கஷ்டப்படாம வந்து டக்குன்னு எடுக்க வேண்டியது. ஆனா சில சில விஷயங்கள் வந்து டக்குன்னு என்னது சின்ன சின்ன ஐடியாக்கள் வந்து தெரிஞ்சிருக்கும், அந்த 10 கேள்வியில அதான் முக்கியம் சரி. நீங்க ஒரு ஏசிக்கு எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து எல்லா பேப்பருமே வந்து ஒழுங்கா செய்யும் சரியா. சாய்ஸ்ன்றது வந்து எப்பவுமே இப்பத்துல இருந்து ஃபைனல் பேப்பர் எக்ஸாம் எழுதி முடியும் மட்டும் யோசிக்காதீங்க. சில சில கஷ்டமா இருக்கு, அதை எப்படி நான் சில அதை சாய்ஸ் விட்டுருவோம் கடைசி மட்டும் யோசிக்காதீங்க. ஏன்னு சொன்னா கடைசியில வந்து நீங்க சாய்ஸ் விட்டது வந்து அது ஈஸியா இருக்கலாம் உங்களுக்கு, மற்றதை நீங்க சாய்ஸ் பண்ணிட்டு போனது வந்து கஷ்டமா இருக்கலாம் சரியா. நீங்க ஒன்றுமே சாய்ஸ் விடாம எல்லாத்தையுமே படிங்க, எல்லாத்தையும் கொண்டு போங்க.
அங்க உங்களுக்கு அந்த டைம்ல வந்து எது ஈஸியா இருக்கோ அதை எடுங்க. இது வந்து என்னோட அட்வைஸ். சரியா? ஓகே, இப்ப பேப்பர் பார்ப்போம். நம்மளுக்கு முதலாவது கேள்வி என்ன கேட்கிறான்னு சொன்னா, அதாவது வந்து முதலாவது வார கேள்வி வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி இருந்தா இடுபடி சமன்பாடு தான். முதலாவது நீங்க இது வரைக்கும் படிச்சிருந்தா ஓகே, அப்படி இல்லாட்டி நான் வந்து பேப்பரோட சேர்த்து அந்த தியரியும் சேர்த்து நான் உங்களுக்கு கொண்டு போறேன். சரி, உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு முதலாவது கேள்வி என்னது, எப்பவுமே வந்து இருபடி சமன்பாடு. அந்த ஃபைனல்லையும் வந்து நம்மளுக்கு இருபடி சமன்பாடு தான் வரப்போகுது. இருபடி சமன்பாடும் மீதி தேடும் கலந்து. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து முதலாவது கேள்வி வந்து உங்களுக்கு இருபடி சமன்பாடு தனி கேள்வியே தராங்க. ஃபைனல்ல வந்து நம்மளுக்கு ஒரு பார்ட் கேள்வி, அதாவது ஏ பார்ட் டி, ஒரு கேள்வியில வந்து 2 பகுதியை பிரிச்சிருப்பாங்க. ஏல வந்து இருபடி சமன்பாடு, பியில வந்து நம்மளுக்கு மீதி தேட்டம் வரும். இது ரெண்டும் தான் ஜாயின் பண்ணி வரும். சரியா? இது பொதுவான விஷயம். இப்ப நம்ம கேள்வி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சரியா, நம்மளுக்கு கேள்வி என்ன விஷயம் சொல்றாங்கன்னு சொன்னா, பி பிலாங்ஸ் டு ஆர். சரியா? அதாவது பி பிலாங்ஸ் டு ஆர் என்று சொல்றாங்க. எனவே எஃப்எக்ஸ் சமன் எக்ஸ் வர்க்கம். சரி, எல்லாமே நான் ஒழுங்கா சொல்றேன். சரியா? மெதுவா நம்ம என்னது கொண்டு போவோம். எஃப்எக்ஸ் சமன் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் பிஎக்ஸ் சக 1. இது முதலாவது தந்த தரவு. சரியா? முதலாவது தந்த தரவு. சரியா? ஓகே, இப்ப நம்ம யோசிப்போம். ஒரு கேள்வி ஒரு விஷயம் தாராங்கன்னு சொன்னா அது என்ன விஷயம் என்று முதல்ல என்னது நம்ம யோசிக்கணும். சரியா? சும்மா ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு தரவு தர மாட்டாங்க. சரிப்பா, அந்த விஷயங்களை நம்மளுக்கு என்னது தெரிஞ்சு கொண்டாதான் கட்டாயம் உங்களை மிச்ச கேள்வியில வந்து செஞ்சு கொண்டு போகலாம். சரியா? எங்கேயாவது வந்து இந்த விஷயத்துக்கான கவனத்துல எடுக்காம போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்காது. ஓகேவா? இப்ப இது நம்மளுக்கு இது வந்து சமன்பாடு. என்ன விஷயம் படிக்கிறோம்ன்றதும் முக்கியம். இருபடி சமன்பாடோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதான் நம்மளுக்கு இங்க 11வது கேள்வியானது வரப்போகுது. 11வதுல ஏபாட் கேள்வி பாக்குறோம். சரி, 2024 பேப்பர் தான் இப்ப பாக்குறோம். அடுத்தது பேப்பர் பார்ப்போம். சரியா? ஓகே, இப்ப நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு பி பிலாங்ஸ் டு ஆர் தான் இருக்கான். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த குறியீடு என்ன அர்த்தம் சொல்லுங்க. நானே சொல்லிக் கொண்டிருக்க கூடாது, கதைக்கணும். நீங்களா ஒரு ஆள் சொல்லுங்க, இல்லாட்டி நான் ஒரு ஆளை கூப்பிடுறேன். மெய்யன். ஓகே, மெய்யன். சரி, ரியல் நம்பர்ஸ் சொல்றது. சரி, ஆர்ன்னு சொல்றது வந்து ரியல் நம்பர்ஸ் சொல்றது. இந்த சட்டன்னு சொல்றது வந்து நிறைய எண்கள் சொல்லி. இப்படி நம்மளுக்கு ஏகப்பட்ட குறியீடு வந்து எங்க படிச்சிருப்போம்? நம்மளுக்கு இது ஒரு தனி பாடமாவே, மெய்யெண்கள்ன்றது ஒரு தனி பாடமாவே ஓலவல்ல வந்து முதலாவது பாடம். அதை யாருமே கவனத்துல எடுக்க மாட்டேன். சரியா? இன்க்ளூட் நான் என்னோட சேர்த்துதான். சரியா? நானும் படிக்கிற டைம்ல வந்து அதை கணக்குலயே எடுக்கல. அது என்னடா பாடம், நம்ம ஃபைனல் பேப்பரை மட்டும் பார்த்தாங்க மட்டும் காரணம் வந்து விட்டுட்டு போயாச்சு. ஆனா அங்கதான் நம்மளுக்கு என்னது மொத்த அந்த எக்ஸாமுக்குரிய பாடம், மொத்த விஷயம் எல்லாமே அங்கதான் நம்மளுக்கு பிரச்சனைக்கு வரும். ஏன்னா அங்கதான் எல்லா விஷயமும் இருக்கு. ஏன்னா வசனத்துல ஆதாரம் இப்படி குறியீடு தார எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு என்னது அந்த பாடத்துக்குள்ள தான் இருக்கு. சரியா? ஓகேவா? இப்ப நம்மளுக்கு உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து விளங்காட்டி வந்து புக் ஒர்க்க போய் பாருங்க. நம்ம முதலாவது பாடத்தை வந்து போய் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க உங்களுக்கு அதுக்குரிய விளக்கங்கள் இருக்கு. சரியா? 10ஆம் முன்னுக்கு இருக்கு. சரியா? எண்களோட சம்பந்தமானது நம்மளுக்கு கட்டாயம் முக்கியம். ஏன்னா எண்களோட சம்பந்தப்படுத்தா நம்மளுக்கு ஃபுல் மேட்ஸே. சரியா? ஓகே, இப்ப நம்மளுக்கு இந்த ஆர்ன்னு சொல்றது வந்து ரியல் நம்பர்ஸ், அதாவது வந்து மெய் எண்கள். சரியா? நம்மளுக்கு எண்கள் வந்து 2 விதமா இருக்கு. சரியா? நம்மளுக்கு எண்கள் வந்து 2 விதமா இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். சரியா? எண்கள் வந்து நம்மளுக்கு 2 விதமா இருக்கு. ஒன்று வந்து மெய் எண்கள். சரியா? ஒன்று வந்து மெய் எண்கள்னு சொல்றாங்க. சரியா? மெய் எண்கள்னு சொல்றது வந்து நம்ம பாவிக்கிற எண்கள். இன்னொரு விஷயம் வந்து நீங்க பிறகு படிப்பீங்க, கற்பனை எண்கள். சரியா? இது ஒரு தனி பாடமாவே உங்களுக்கு பிறகு எக்ஸாம்ல வரும். சரியா? கற்பனை எண்கள், சரியா? இமேஜினரி நம்பர்ஸ். சரியா? இப்ப நம்ம இங்க பார்க்க போறது வந்து இந்த மெய்யெண்கள் மட்டும்தான் பார்க்க போறோம். அங்கால கற்பனை எண்கள்ன்றது வந்து நம்ம என்னது ஓலவல்லையே நம்ம உங்களை விட்டுருப்போம். சரியா? ஓலவல்ல நீங்க அந்த பாடம் படிக்கும்போது பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயம் சொல்லியிருப்பாங்க சார் அது. சரியா? இந்த கற்பனை எண்கள்ன்றது வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னா ஒரு தனி பாடமா ஏலவல்ல வந்து பார்ப்போம். அது வந்து போக உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு பார்ப்போம். சிக்கல் எண்கள்னு சொல்லி இது எங்க பார்ப்போம்னு சொன்னா
சிக்கல் எண்கள் என்ற ஒரு பாடத்துல வந்து நீங்க கட்டாயம் வந்து இந்த பாடத்தை இந்த விஷயத்த படிப்பீங்க. அப்ப யோசிப்பீங்க, ஓ இப்படி எல்லாம் நம்மளுக்கு இருக்குதாங்க. சரியா? இந்த மெயின்ல நான் சுருக்கமா சொல்ல போனா வந்து ஒரு வர்க்கமூலத்துக்கு வந்து ஒரு மைனஸ் பெறுமதி வந்ததுன்னு சொன்னா, சரியா? வர்க்கமூலத்துல வந்து ஒரு மைனஸ் பெறுமதி எடுத்துன்னு சொன்னா அதை சொல்றது வந்து கற்பனை எண்கள். சரியா? எப்பவுமே நம்மளுக்கு என்னது வளமையா வர்க்கமூலத்துக்கு ஒரு எப்பவுமே வார எண்கள் வந்து நேரெண்களா தான் இருக்கு. இதே ஒரு கற்பனை அதாவது மறையெண்கள் எடுத்துன்னு சொன்னா அதை சொல்றது வந்து நம்மளுக்கு என்னது சிக்கல் எண்கள் அல்லது கற்பனை எண்கள். அடிக்கடி நீங்க கேள்விப்படிங்க. சரியா? போக போக வந்து நம்ம எல்லாத்தையுமே படிப்போம். சரி, இப்ப நம்ம இருபடி சமன்பாட்டுக்கு வருவோம். இந்த ஆறுன்றது வந்து என்னது மெய் எண்கள். சரியா? ரியல் நம்பர்ஸ் தான் இங்க இந்த விஷயம். ஓகே, அப்ப பி என்றது சொல்றதாங்க என்னது ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இதுதான் முதலாவது சொன்ன விஷயம். அடுத்தது வந்து இந்த எஃப்எக்ஸ் என்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. எஃப்எக்ஸ் என்ற ஏன் நான் இப்ப அந்த ஒரு பாசிபிள் வச்சுக்கொண்டு சொல்லி கொண்டு போறோம்னா இந்த தியரியை படிக்கும்போது படிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு கணக்கு டைம் வந்து தேவை. நான் உங்களுக்கு அந்த தார விஷயத்துக்குள்ளே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பாடத்தையே வந்து கவர் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்காண்டி தான். சரியா? ஓகே, இப்போ எஃப்எக்ஸ் என்ற ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு பேர் என்ன? எஃப்எக்ஸ் என்ற ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? இதை நாம என்னன்னு சொல்லுவோம்? இருபடி சார்பு. ஓகே, அடுத்தால் சேனல் கதைங்க. ஓகே, குயின்சி மைக்கோன் பண்ணி கதைங்க. இந்த எஃப்எக்ஸ் சொல்றது வந்து என்ன? குயின்சி யாருக்கும் பயப்படுறதில்ல. நீங்க உங்களுக்கு தெரியும். ஓகே, தெரியுமாண்டா ஓகே, இல்லாட்டி தெரியாட்டி தெரியாதுன்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்த ஆளார் அப்படியே உங்களுக்கு சொல்ல கஷ்டம்னு சொன்னா சட்லியாச்சு போடுங்க. சரியா? ஓகே, அடுத்த ஆள் படிங்களா சொல்லுங்கடா. என்னடா வடிக்கலையாடா, எக்ஸாமே வந்துட போது. அடுத்த ஆள் ஹாமில்டன். YH. ஓகே, ஹாமில்டன் சொல்றா. ஹாமில்டன் மைக்கோன் பண்ணி கதடா. சரி சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரி. ஓகே, இந்த எஃப்எக்ஸ் சொல்றது வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்ல போறேன்னு சொன்னா ஓகே சரி. ஓகே, எஃப்எக்ஸ்ன்றது வந்து ஒரு சார்பு தான். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன். சரியா? இப்ப நம்ம இன்னொரு விஷயம் இதுல பார்க்க போறோம் சொன்னா பல்லுறுப்பியன்ற ஒரு விஷயம் பார்ப்போம். சரியா? இப்ப நான் போக போக நம்ம வந்து எங்க படிப்போம்னு சொன்னா மீதி திட்டத்துல வந்து படிப்போம். சரியா? பல்லுறுப்பியன்ற ஒரு விஷயம். சரியா? பல்லுறுப்பிக்குரிய பொது சமன்பாடு என்னது? ஏ நோட் ஆக A1 x1 பிளஸ் B வந்து என்னது AN x சொல்றது. சரியா? அப்ப அது சமன் இங்கெல்லாம் நம்மளுக்கு f x வரப்போம். சரியா? இது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பல்லுறுப்பியன்னு சொல்லுவோம். சரியா? ஓகேவா? இது ஒரு சின்ன விஷயம், அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு என்னது ஒரு இருபடி சமன்பாடுகளை வந்து போகையில. ஓகே, இப்ப நம்ம கேள்வியே மிச்சத்தை பார்ப்போம். மிச்சம் என்ன சொல்றாங்க. சரியா? இப்ப நம்மளுக்கு இது தந்திருக்கான். அப்ப நம்ம இதை நம்மளுக்கு என்னது ஒரு பல்லுறுப்பின்னு தெரிஞ்சிருக்கோம். சரியா? ஏன்னா நம்மளுக்கு எக்ஸிலான ஒரு பல்லுறுப்பி இன்னும் இருபடி சமன்பாடு இல்லை, இருபடி சார்புன்னு சொல்லலாம், அல்லது நம்மளுக்கு என்னது பல்லுறுப்பின்னு சொல்லலாம். சரியா? ஓகே, இப்ப நம்மளுக்கு முதலாவது கேள்வி கேட்கறாங்க என்ன விஷயம்னு சொன்னா எஃப்எக்ஸ் சமன் 0 ஆகும்போது வந்து பிரித்துக்காட்டி, இந்த ஒரு பிரித்துக்காட்டி இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து முக்கியம். சரியா? ஓகேவா? நான் ஒவ்வொரு விஷயம் சொல்ற விஷயம் வந்து உங்களோட தீர்வோட சம்பந்தப்பட்டது.
முக்கியமான ஒரு விஷயம் இதுக்குள்ள வாரது இந்த பிரித்து காட்டின்னு சொல்லுவோம், அல்லது வந்து தன்மை காட்டின்னு சொல்லுவோம். சரியா? பிரித்து காட்டி அல்லது தன்மை காட்டி. இன்னொரு விஷயம் படிப்போம், மூலங்கள். சரியா? மூலங்கள் ஒரு விஷயம் படிப்போம். சரியா? அடுத்தது வந்து இந்த மூலங்கள் விஷயம் படிச்ச பிறகுதான் நம்மளுக்கு என்னது இங்க பிரித்து காட்டிய ஒரு விஷயம் படிப்போம். அதுக்கு பிறகு வந்து பார்ப்போம் பொது மூலங்கள் ஒரு விஷயம் பார்ப்போம். பொது மூலங்கள் இதெல்லாம் போக போக, அதாவது வந்து கேள்வி கொண்டு செஞ்சு கொண்டு போக போக வந்து உங்களுக்கு என்னது விளங்கும். சரியா? அந்த இடத்துல வந்து வரும்போது வந்து உங்களுக்கு என்ன விஷயம் வந்து நான் சொல்லுவேன். சரியா? இப்ப நம்மளுக்கு சொன்ன விஷயம் வந்து நம்மளுக்கு என்னது பிரித்து காட்டி. சரியா? இந்த பிரித்து காட்டி என்னன்னு சொல்றதுன்னு சொன்னா டெல்டான்னு சொல்றாங்க. சரியா? டெல்டான்னு சொல்றோம். இப்ப நம்மளுக்கு சொல்றாங்க என்ன சொன்னா எஃப்எக்ஸ் சமன் 0 ஆகும்போது. சரியா? இங்கதான் இந்த விஷயம் கட்டாயம் முக்கியம். எஃப்எக்ஸ்ன்றது வந்து 0க்கு சமனா இருக்கும். சரியா? இந்த விஷயம் கொடுக்காட்டி நம்மளுக்கு இருபடி சமன்பாடோட இந்த கணக்கு வந்து ஜாயிண்ட் ஆகாது. சரியா? அது ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். சரியா? எஃப்எக்ஸ் சமன் 0 ஆகும்போது, அதாவது வந்து இந்த சார்பு வந்து இருபடி சார்புன்றது வந்து நம்மளுக்கு எந்த சார்பாக இருந்தாலும் நம்மளுக்கு 0தோட சம்பந்தப்படுத்தாது. அதாவது 0க்கு சமன் இல்லைன்னு இப்படி சொல்லாட்டி வந்து அது ஒரு இருபடி சமன்பாடு இல்லை. சரி, ஞாபகத்துல வச்சுக்கணும். சரியா? இப்ப நம்மளுக்கு கட்டாயம் வந்து இந்த விஷயம் வந்து விளங்கி கொள்ள வேண்டும். ஏன் இந்த விஷயம் தாராங்கன்றது. சரியா? நம்மளுக்கு இது வந்து 0 இருந்தா மட்டும்தான் இது ஒரு இருபடி சமன்பாடு. சரியா? ஓகே. அப்ப நம்மளுக்கு சொல்றாங்கன்னா எஃப்எக்ஸ் சமன் 0 ஆகும்போது, ஓகே, அப்ப இருபடி சமன்பாடா இருக்கும்போது வந்து அது இந்த பிரித்துக்காட்டின்னு சொல்றது வந்து இந்த டெல்டா, அதாவது வந்து டெல்டான்னு சொல்றது இந்த முக்கோண மாதிரி ஒரு அடையாளம். சரியா? இந்த டெல்டா வந்து எதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னா எதுக்கு முதல்ல பார்ப்போம். ஒரு இருபடி சமன்பாடு பொது வடிவம் என்னது ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி சமன் 0. இப்படிதான் நம்ம பொதுவா எழுதுறோம் நாங்க. இது ஒரு மாறிலி எக்ஸ் வர்க்கத்தின் குணகம், இது வந்து எக்ஸ் குணகம், இது ஒரு தனி மாறிலி. சரியா? ஓகே. இதை வச்சுக்கொண்டு நம்மளுக்கு டெல்டா நம்மளுக்கு பிரிக்கப்படும்னு சொன்னா இது ஏ, இது பி, இது சி தானே. இப்ப நான் டெல்டா எப்படி எழுத போறேன்னு சொன்னா டெல்டா எக்ஸ் எழுது. எக்ஸ் சொல்றது வந்து என்ன விஷயம்னு சொன்னா எக்ஸிலான ஒரு இருபடி சமன்பாடு. அது என்ன சார்புன்னு வருது. சரியா? இப்ப நம்மளுக்கு வந்தது வந்து ஒரு எக்ஸிலான சமன்பாடு தானே. இப்ப டெல்டா எக்ஸ் சொல்றது வந்து இப்ப நான் இங்க எழுத போறேன் பி வர்க்கம் மைனஸ் 4ac. இதுதான் இங்க வந்து இது பிரித்து காட்டியா இருக்க போகுது டெல்டா. சரியா? ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயம் வந்து ஒவ்வொரு கேள்வியிலுமே உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் எழுத மட்டும் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கட்டாயம் முக்கியம். சரியா? ஆரம்பத்திலேயே கேட்க போற விஷயம் வந்து நம்மளுக்கு என்னது இந்த டெல்டா தான். சரியா? இப்ப நம்மளுக்கு கட்டாயம் முக்கியம் டெல்டான்னா என்னன்றது. சரியா? ஓகே. டெல்டா என்றது நம்மளுக்கு டெல்டா எக்ஸ் சொல்றது வந்து பி வர்க்கம் மைனஸ் 4ac. சரியா? இதுதான் நம்மளோட டெல்டா. ஓகே. இப்ப இன்னொரு விஷயம் வந்து நம்மளுக்கு என்னன்னு சொன்னா இருபடி சமன்பாடு. சரியா? இருபடி சமன்பாடுல வந்து எக்ஸுக்கு எத்தனை பெருமானம் இருக்கு? இருபடி சமன்பாட்டுல வந்து எக்ஸுக்கு எத்தனை பெருமானம் இருக்கும்டா? 2 பெருமானம். 2 பெருமானம். சரியா? ஓகே. ஏன் நம்மளுக்கு எக்ஸின் அதிகூடிய படி நம்மளுக்கு எவ்வளவு 2. சரி, அப்ப நம்மளுக்கு அதிகூடிய படி நம்மளுக்கு பார்த்து நம்மளுக்கு எக்ஸின் அதிகூடிய படி நம்மளுக்கு என்ன இங்க 2. நம்மளுக்கு அதை முதல்ல கவனிக்க வேணும். எக்ஸுக்கு எத்தனை பெருமானம் வரணும்னா அது அதிகூடிய படியை பார்ப்போம். சரி, எத்தனை நம்மளுக்கு இங்க 2 இருக்கு. இப்ப நம்மளுக்கு கட்டாயம் வந்து எக்ஸின் பெருமானம் வந்து 2 பெருமானம் கட்டாயம் வரும். சரியா? ஓகே. அப்ப நம்ம எக்ஸின் பெருமானம் காண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பொதுவான சமன்பாடு இருக்கு. எக்ஸின் பெருமானம் காண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பொதுவான ஒரு சமன்பாடு இருக்கு. என்னது? எக்ஸ் சமன் மைனஸ் பி பிளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலத்துக்குள்ள 4a, சாரி, பி வர்க்கம் மைனஸ் 4ac ஓவர் 2a. இங்க படிச்ச மாதிரி இருக்காடா? இந்த சமன்பாடு இங்க பாத்திருக்கீங்களா?
இங்கேயோ உள்ள பார்த்தது. அப்ப இது கணக்கெடுக்கல தானே. சரியா? ஓகே, இது இங்க நம்மளுக்கு அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இதை வச்சு கொண்டுதான் நம்மளுக்கு மிச்ச விஷயங்கள் எல்லாம். இதுதான் நம்மளோட அடிப்படையான ஒரு விஷயம். அதாவது இருபடி சமன்பாட்டுக்குரிய பெருமானங்கன்ற முக்கியமான விஷயம். சரியா? ஓகே, இப்ப இதை வச்சு கொண்டுதான் நான் இங்க எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ண போறேன். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு இதுட்ட பெருமானம் சொல்றேன். நம்மளுக்கு என்னது, ரெண்டு பெருமானம் வரும். ஒன்று இங்க சக பெருமானம் எடுத்தோம்னு சொன்னா ஒரு பெருமானம் வரும். சய பெருமானம் எடுத்தோம்னு சொன்னா ஒரு பெருமானம் வரும். சரியா? இப்ப நம்மளுக்கு சக பெருமானம் எடுக்கும்போது ஒரு பெருமானம் எடுக்க போறோம். சய பெருமானம் எடுக்கும்போது ஒரு பெருமானம் எடுக்க போறோம். சரியா? ரெண்டு பெருமானம் நம்மளுக்கு அங்க வரப்போகுது. ஓகேவா? ஏன் நான் இந்த விஷயத்த சொல்லணும்னு சொன்னா, இப்ப நம்ம படிக்க போற விஷயம் என்னது, மூலங்கள் ஒரு விஷயம் படிக்க போறோம். சரியா? மூலங்கள். இந்த மூலங்கள்னு சொல்றது உங்களுக்கு கேள்வியில் எப்படி வரும், இப்ப அல்பா பீட்டாண்டு ரெண்டு மூலங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு தார இருபடி சமன்பாட்டுல அல்பா பீட்டாண்டு ரெண்டு இருபடி சமன்பாடு இருக்குன்னு சொல்றாங்களா இங்க. சரி, அந்த அல்பா பீட்டாண்டு சொல்றது என்ன, சரி என்ன விஷயம், சரியா? அதன் அடிப்படை விளக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு அங்கான கேள்விகள் கொஞ்சம் கொண்டு போகலாம். சிலாக்கள் இந்த விஷயம் படிச்ச பிறகு இங்க அடிப்படையை மறந்துடுது. சரி, இந்த விஷயம் தான் இங்க நம்மளுக்கு என்னது எல்லாத்துக்குமே அடித்தது. சரி, அந்த அல்பா பீட்டான்னு சொல்றது மூலங்களை சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த மூலங்கள் என்ன விஷயம்னா எக்ஸின் பெருமானம். எக்ஸுக்கு வர பெருமானத்தை தான் சொல்றது என்னது, மூலங்கள். அதாவது இங்க எக்ஸுக்கு எத்தனை பெருமானம் வருது, ரெண்டு பெருமானம் வருது. ஒன்று நம்மளுக்கு என்னது, எக்ஸ் சமன் மைனஸ் பி சக சக பெருமானம் எடுக்கிறோம். வர்க்கமூலத்துக்குள்ள பி வர்க்கம் மைனஸ் ஃபோர் ஏசி, பி வர்க்கம் மைனஸ் ஃபோர் ஏசி, சரியா, ஓவர் 20. இப்ப நான் இங்க என்ன செய்யறேன்னு சொன்னா சக பெருமானத்தை எடுக்கிறேன். இப்ப அது ஒரு பெருமானமா நம்மளுக்கு என்னது வரப்போகுது. சரியா? ஓகே, அடுத்தது எக்ஸுக்கு இன்னொரு பெருமானம் வரப்போறேன்னு சொன்னா, எக்ஸுக்கு இன்னொரு பெருமானம் என்னது, சய பெருமானம் எடுக்கிறேன். சரியா? சய பெருமானம் எடுக்கிறோம். மைனஸ் பி மைனஸ் வர்க்கமூலத்துக்குள்ள பி வர்க்கம் மைனஸ் ஃபோர் ஏ சி ஓவர் 2a. சரி, உங்களுக்கு கேள்விகள் வரும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா தெளிவா விளங்கும். நான் இப்ப சொல்லி கொண்டு போறேன். சரியா? ஓகே, இப்ப எக்ஸுக்கு ரெண்டு பெருமானம் வரும்போது அந்த ரெண்டு பெருமானத்தையும் எடுத்துட்டோம். சரியா? இந்த மூலங்கள்னு சொல்றது என்ன சொன்னா, எக்ஸுக்கு எடுக்கிற பெருமானங்கள் தான். சரி, எக்ஸ் பெருமானங்கள் தான் இந்த மூலங்கள். சரியா? இப்ப நம்மளுக்கு இங்க எடுக்க ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். அப்ப இங்க வர இந்த பெருமதிக்கு நான் என்ன செய்ய போறேன், அதுக்கு ஒரு பேர் வைக்க போறேன், அல்பாண்டு வைக்கிறேன். சரியா? அல்பாண்டு வைக்கிறேன். அல்பாண்டது ஒரு வைக்க பேர். நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு அல்பா இந்த அடையாளத்துக்கு பேர் அல்பான்னு வச்சிருக்கோம். சரியா? அல்பா. அடுத்த பெருமானத்துக்கு நான் வைக்க போறேன் பேர் பீட்டாண்டு வைக்கிறேன். சரியா? அப்ப முதலாவது பெருமானத்துக்கு அல்பா, இரண்டாவது பெருமானத்துக்கு பீட்டா. இதைத்தான் சொல்றது நம்மளுக்கு என்னது, அந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்கள். சரியா? மூலங்கள்னு சொல்றது புதுசா ஒரு விஷயம் யோசிக்க தேவையில்லை. சரியா? எக்ஸுக்கு வர பெருமானங்கள் யோசிச்சு. சரியா? அதுதான் நம்மளுக்கு முக்கியம். என்ன சொன்னா இந்த அல்பா பீட்டாக்கள் மாறலாம், வேற வேற அடையாளங்கள் நம்மளுக்கு தரலாம். நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் மூலங்கள் என்ன. சரியா? மூலங்கள் சொன்னா எக்ஸ் பெருமானங்கள். சரியா? எக்ஸ் பெருமானங்கள் தான் இங்க மூலங்கள் பாவிக்கப்படும். ஓகேவா எல்லாருக்கும்? விளங்கிட்டு சொன்னா செட்ல போடுங்க, இல்லாட்டி மைக் பண்ணி சொல்லுங்க. நளிந்திரன் விளங்கிட்டாடா? ஓமண்ணா விளங்கி. ஓகே, சரியா? இது விளங்காடி ஓகே, சரியா? உங்களுக்கு விளங்கி இருந்தா ஓகே. சரியா? விளங்காடி வந்தா கேளுங்க. சரியா? கட்டாயம் கேளுங்க. இந்த விஷயம்லாம் திரும்பி சொல்ல மாட்டேன். சரியா? ஓகே, அது பிறகு பேப்பர் தான் செஞ்சுட்டு போகிறோம். சரியா? முதல் கிளாஸ்ன்றதால நான் முதல் பேப்பர் சொல்லி கொண்டு போறேன் தியரியோட சேர்த்து. அங்கால கேள்விகள் நான் நேரடியா செஞ்சு கொண்டு தான் கேள்வி தான் செஞ்சுட்டு போறேன். தேரி உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தலாம். அதுக்காண்டி தான். ஓகே, இப்ப நான் ரெண்டு மூலங்கள் எடுத்துட்டோம். சரியா? இதுதான் மூலங்கள் சம்பந்தமான விஷயம். ஓகே, இப்ப தன்மை காட்டி நம்மளுக்கு என்ன சொன்னாங்க, டெல்டா நம்மளுக்கு எதுக்கு சமனா இருக்கும், சரியா?
டெல்டான்றது வந்து நம்மளுக்கு இதுக்கு சமனா இருக்க போகுது தன்மை காட்டி. டெல்டான்னு சொல்றேன் நான் இப்ப சொல்றேன் என்னது தன்மை காட்டியே நான் டெல்டான்னு எடுக்கிறேன். சரியா? அப்ப நான் டெல்டான்னு தான் பாவிக்க போறேன். அப்ப டெல்டான்னு யோசிக்கணும் என்னது அது ஒரு அதுக்கு பேர் என்னது தன்மை காட்டி அல்லது பிரித்து காட்டி. சரியா? டெல்டா சமன் பி வர்க்கம் மைனஸ் 4ac. சரியா? ஓகே. அதுக்கு பிறகு நம்மளுக்கு இந்த தன்மை காட்டின்னு சொல்றது என்ன விஷயம்னு சொன்னா நம்ம எடுக்கிறோம்ல சொல்லலாம் அந்த 2 மூலங்கள். சரி, அந்த மூலங்கள் எப்படிப்பட்டது? சரி, அது இந்த தன்மை என்ன, அதாவது வந்து அது நேர் எண்ணா, அதாவது மெய் எண்ணா இல்ல கற்பனை எண்ணா, அது எந்த மாதிரி தன்மையை கொண்டிருக்குன்னு சொல்றதுதான் இந்த தன்மை காட்டின வேணும். சரியா? இந்த பேர்லயே நம்மளுக்கு என்னது தன்மை காட்டின்னு சொல்றோம். சரியா? இப்ப தன்மை காட்டின்னு சொல்றதுன்னா மூலங்களின் தன்மையை நம்ம என்னது விவரிக்கிறது. சரியா? இப்ப மூலங்களின் தன்மை எப்படின்னு சொல்லி நம்ம விவரிக்க போறோம். சரியா? நம்ம மூலங்களை கண்டுபிடிக்காமலேயே அது என்ன மாதிரி மூலங்கள்னு சொல்லி நம்ம என்னது இருபடி சமன்பாட்டை வச்சுக்கொண்டு நம்ம செய்யலாம். சரி, அதாவது இருபடி சமன்பாடு இந்த எக்ஸின் பெருமானங்கள் கண்டுபிடிக்காமலேயே அது என்ன மாதிரி தன்மையை கொண்டிருக்கும்ன்றதை காட்டுறதுக்கு பயன்படுத்துறதுதான் இந்த தன்மை காட்டின வேலை. சரியா? ஓகே. இப்ப இதை நம்ம நிறுவுறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை படிக்கிறது வந்து நம்மளுக்கு இருபடி சமன்பாடுன்றது ஒரு பெரிய தேரி இருக்கு. சரியா? கணக்க விஷயங்கள் இருக்கு. நான் எல்லாத்தையுமே உண்டா கொண்டு திணிக்கல. நம்மளுக்கு நம்ம பேப்பருக்கு தேவை என்ன மாதிரி விஷயங்கள் மட்டும் வச்சுக்கொண்டு விளங்கப்படுது. ஓகே. டெல்டான்றது வந்து பி வர்க்கம் மைனஸ் 4ac. ஓகே. இப்ப நம்மளுக்கு சமன்பாடு வந்திருக்காங்க என்னது எக்ஸ் வர்க்கம் மைனஸ் பிஎக்ஸ் சக 1 சமன் 0. இப்ப நம்மளுக்கு இங்க வந்து பி என்னது வந்து இங்க நம்மளுக்கு மைனஸ் பி இருக்கு. சரியா? அப்ப நம்ம மைனஸ் பி என்னது இங்க கொண்டு போட போறேன். பிக்கு பதிலா மைனஸ் பி இந்த வர்க்கம் மைனஸ் 4. ஏ நம்மளுக்கு என்னது ஏன்றது வந்து எக்ஸ் வர்க்கத்தின் குணகம். ஏன்றது வந்து எக்ஸ் வர்க்கத்தின் குணகம். சரியா? எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் நம்மளுக்கு என்னது 1. சரி, ஒன்றுமே இல்லாட்டி நம்மளுக்கு என்னது 1ன்றது பெருக்கி கொண்டு இருக்கு. சரியா? அப்ப நம்மளுக்கு எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் வந்து 1. சி என்றது வந்து ஒரு மாறிலி. மாறிலி எவ்வளவு 1. சரியா? அப்ப அதுவும் நம்மளுக்கு என்னது 1. சரி, அப்ப நம்மளுக்கு இங்க பெருக்கு நம்ம சொன்னா பி வர்க்கம் மைனஸ் 4. சரியா? இது வந்து நம்மளுக்கு என்னது எஃப்எக்ஸ் தன்மை காட்டியா இருக்க போகுது. சரியா? அதுதான் நம்மளுக்கு கேட்ட கேள்வி. சரியா? நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா முதலாவது வந்து தன்மை காட்டிய வந்து பிஇல காண சொல்றாங்க. பியின் சார்புல எழுதுது. இதுதான் நம்மளுக்கு என்னது பியின் சார்புல டெல்டா எஃப்எக்ஸ் வந்து எழுதிக்கலாம். பியின் சார்பு ஏன்னா இங்க பி மட்டும்தான் இருக்கு. சரியா? ஓகே. இப்ப நம்ம அடுத்த என்ன கேட்கிறாங்கன்னா இதிலிருந்து, சரியா, இதிலிருந்து சமன்பாடு எஃப்எக்ஸ் வந்து 0 மெய் மூலங்கள் இருக்குன்னு காட்ட சொல்றாங்க. சரியா? அந்த விஷயம் வந்து ஏன் நான் அப்பைக்கு சொல்லலன்னு சொன்னா இப்ப நான் கேள்வியோட சேர்த்து சொல்லும் போது வந்து உங்களுக்கு விளங்கும். சரியா? எஃப்எக்ஸ் வந்து 0 இருக்கு. அதை நம்மளுக்கு இது படிச்ச மாட்டோம். ஓகே. மெய் மூலங்கள் இருப்பதற்கான பியின் பெருமானங்களின் வீச்சை காண்பு. அதாவது சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்க. அதாவது வந்து இந்த டெல்டா எக்ஸ்ன்றது வந்து 0 பெருசா இருந்ததுன்னு சொன்னா, அதாவது வந்து இங்க நம்ம எடுத்த டெல்டா அந்த பெருமதி வந்து அதை வச்சு கொண்டுதான் இப்ப தன்மை என்னது சொல்ல போறோம். சரியா? இந்த டெல்டா எக்ஸ்ன்னு சொல்றது வந்து நம்மளுக்கு என்னன்னு சொன்னா 0 பெருசா இருந்ததுன்னு சொன்னா, 0 பெருசா இருந்ததுன்னு சொன்னா இதுக்கு நம்மளுக்கு எப்படி சொல்லலாம்னு சொன்னா இது வேறு. சரியா? இது வேறு. அதாவது வந்து எக்ஸுக்கு நம்மளுக்கு தெரியும் 2 பெருமானம் கட்டாயம் வரும். சரியா? 2 மூலங்கள் கட்டாயம் வரும் நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்ம சொல்றாங்கன்னா இது வேறு. சரியா? டெல்டா வந்து 0 பெருசா இருந்துன்னு சொன்னா நம்மளுக்கு வர மூலங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா 2 வேறு வேறான, அதாவது வந்து ஒரு எக்ஸ் பெருமானம் வந்து ஒரு மூலங்களோட பெருமானம் வந்து 5 சொன்னா அடுத்தது வந்து வித்தியாசமா இருக்கும். அதாவது 6 இருக்கலாம் 7 இருக்கலாம். சரியா? இப்ப 2 வேறு வேறான. சரியா? இது வேறு மெய் மூலங்கள். மெய் மூலங்கள் கிடைக்கும். சரியா? இதுதான் கட்டாயமான முக்கியமான விஷயம் சொல்றேன். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கணும். டெல்டா வந்து அதாவது நம்ம தன்மை காட்டி வந்து 0 பெருசா இருந்ததுன்னு சொன்னா நம்மளுக்கு வர தன்மை காட்டின பெருமானம் வந்து 0 பெருசா இருந்ததுன்னு சொன்னா இது வேறு. அதாவது ஒரு வசனமா இருக்கு ஆனா 2 விஷயம் இருக்கு. சரியா? ஒரு வசனமா இருக்கு 2 விஷயம் இருக்கு. என்னது 2 வேறு வேறான 2, அதாவது பிரிச்சு பாருங்க. 2 வேறு வேறான 2 என்னது அதாவது பெருமானங்கள் வந்து வேறுபட்ட 2 மூலங்கள் கிடைக்க போகுது. அந்த 2 மூலங்களும் வந்து மெய் மூலங்களா இருக்க போகுது. ரியல் நம்பர்ஸா இருக்க போகுது. சரியா? இது வந்து உங்களுக்கு அடிக்கடி பயன்படுத்துவீங்க. சரியா? ஓகே. இது முதலாவது விஷயம்.
அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னா டெல்டா எக்ஸ்ன்னு சொல்றது வந்து பூஜ்ஜியத்துக்கு சமனா இருந்ததுன்னு சொல்லு. பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருந்ததுன்னு சொன்னா பூஜ்ஜியத்துக்கு சமனா இருந்துன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா அதே ரெண்டு பிரமாணம், அந்த ரெண்டு பிரமாணம்ன்றது மாறாது. ரெண்டு பிரமாணம் வரப்போகுது நம்மளுக்கு எப்படியும் கட்டாயம் இருபடி சமம் தான் ரெண்டு பிரமாணம் ரெண்டு மூலங்கள் வரப்போகுது. சரியா? ரெண்டு சம மெய் மூலங்கள். சரி, இங்க நம்மளுக்கு பூஜ்ஜியத்துக்கு சமனான்னு சொன்னா எழுத போறோம் இது சம, அதாவது வந்து ரெண்டு பெருமானமும் சமனா இருக்கும். ரெண்டு மூலங்களோட பெருமானமும் சமனா இருக்கும். சரியா? ஒரு எக்ஸ் இந்த பெருமானம் வந்து அஞ்சுன்னு சொன்னா அடுத்த பெருமானம் நம்மளுக்கு என்னது அஞ்சாதான் இருக்க போகுது. அதான் ரெண்டு பெருமானம் வந்து சமனா கிடைக்கும். டெல்டா வந்து பூஜ்ஜியத்துக்கு சமனா இருந்தா மட்டும் இது சம மெய் மூலங்கள். இங்கேயும் வந்து நம்மளுக்கு கிடைக்க போறது வந்து நம்மளுக்கு என்னது மெய் மூலங்கள் தான் கிடைக்க போகுது. சரியா? அது முக்கியம். இப்ப ரெண்டு விஷயம் வருது ஒரு வசனத்துல. இது சம, அதாவது ரெண்டு சமனான மூலங்கள் கிடைக்குது. அது ரெண்டு மூலங்கள் நம்மளுக்கு என்னது மெய் மூலங்களா இருக்க போகுது. சரியா? ஓகே, இது ரெண்டாவது விஷயம். அடுத்தது வந்து மூன்றாவது விஷயம். இதை வச்சுக்கொண்டுதான் நம்மளுக்கு கேள்வி வரப்போ அதனால மினக்கிட்ட சொல்றேன். சரியா? அடுத்த விஷயம் வந்து நம்மளுக்கு என்னன்னா டெல்டா எக்ஸ்ன்றது வந்து பூஜ்ஜியத்தோட பெருசா இருந்துட்டு சமனா இருந்துட்டு அடுத்து என்னது பூஜ்ஜியத்தோட சின்னனா இருக்க போகுது. சரியா? பூஜ்ஜியத்தோட சின்னனா இருந்துன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி வரப்போ விட வரப்போகுதுன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி விட வரப்போகுதுன்னு சொன்னா இது வேறு. இங்கே நம்மளுக்கு என்னது வேறு வேறான மூலங்கள் கிடைக்க போகுது. இன்னொரு விஷயம் வந்து சரியா, இது இது வேறு ரெண்டு வேறுபாடான மூலங்கள் கிடைக்க போகுது. அந்த ரெண்டு மூலங்களும் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா இங்க கற்பனை மூலம் கிடைச்சிருக்கும். சரியா? கட்டாயம் வந்து முக்கியமாடா. அது என்னது ஒரு தனி புக் போட்டு நோட் பண்ணி வைங்க. சரியா? ஓகே, கட்டாயம் வந்து நம்மளுக்கு கேள்வி செய்யும் போது வந்து கட்டாயம் வந்து இது தேவை. சரியா? உண்டு இந்த விஷயம், அதாவது மெய் மூலங்கள் சொல்லி நம்மளுக்கு என்னது அதை காட்ட சொல்லுவாங்க. சரியா? அப்படி இல்லாத வந்து நம்மளுக்கு என்னது மெய் மூலம் வந்து காட்ட சொல்லுவாங்க. சரியா? இப்ப நம்மளுக்கு மெய் மூலம் சொன்னா நம்ம என்ன செய்வோம் டெல்டாவை கண்டுதான் அங்கால நம்மளுக்கு என்னது அது பூஜ்ஜியத்தோட பெருசா இருக்கா சமனா இருக்கா இல்ல சின்னனா இருக்கான்னு காட்டப்போம். சரியா? இது வந்து தன்மை காட்டிய பிரயோகம். சரியா? ஓகே, இதை வந்து நோட் பண்ணி வைங்க. சரியா? இதுல விளங்காதாக்கள் என் டவுட் இருந்தாக்களுங்க. பாத்திமா விளங்கிட்டா? ஓகே, செகண்ட் எழுதுனது வந்து பூஜ்ஜியத்துக்கு சமனா இருக்கிற வந்து இது சம மெய் மூலங்கள். சரியா? இது சம மெய் மூலங்கள். மூன்றாவது வந்து இது வேறு கற்பனை மூலங்கள். சரியா? முதலாவது இது வேறு மெய் மூலங்கள், இரண்டாவது இது சம மெய் மூலங்கள், இது வேறு கற்பனை மூலங்கள். மூன்றாவது ஓகே, தங்கச்சியாக தம்பியாக்கள் வந்து நான் சொல்ற விஷயம் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் வந்து டவுட்ன்னு வந்து கேளுங்க. ஏன்னா நீங்க தான் செலவழிச்சு படிக்கிறீங்க. சரியா? உங்களோட காசு தான். சரியா? உங்களோட காசு செலவழிச்சு சும்மா அநியமா கேட்கக்கூடாது. எதுவும் டவுட்னு சொன்னா கேளுங்க. கேட்டு படிச்சாதான் வந்து உங்களுக்கு விளங்கும். நேரடியா என்னோட வந்து கம்யூனிகேட் பண்ணாதான் வந்து இங்க வந்து யாரும் உங்களோட கேட்க போறது எல்லாமே வந்து படிக்கத்தான் வந்திருக்கு. சரியா? அப்ப கேட்டாதான் வந்து உங்களுக்கு என்னது அதுக்குரிய பதில் கிடைக்கும். சரி, உங்களோட டவுட் வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு ஐடியா வராது. சரியா? ஓகே. ஓகே, தன்மை காட்டியை வந்து காரணிப்படுத்தக்கூடாண்டா. ஓகே, நான் அதுக்கெல்லாம் வந்து போக போக வாரண்டா. சரியா? சொன்னா இப்ப நம்மளுக்கு தன்மை காட்டின்ற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கு என்ன விஷயம் உண்டு. அதாவது வந்து தன்மை காட்டியை வச்சுக்கொண்டு அதுண்ட எப்படி தன்மைகள்னு சொல்லியிருக்கேன். சரியா? அதை நான் கணக்குகள் செய்யும்போது வந்து உனக்கு மிச்ச விஷயம் சொன்னேன். அதை எல்லாமே நம்மளுக்கு காரணிப்படுத்தலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரியா? அதை நான் அந்த விஷயம் வரும்போது வந்து உனக்கு சொல்றேன். இப்பவே சொன்னா எல்லாருமே வந்து இந்த இடத்துல குழம்பிடுவான். நான் கணக்கு செஞ்சு கொண்டு போகும்போது வந்து உனக்கு அந்த விஷயத்தை சொல்றேன். ஓகேவா? சரி, ஓகே. மத்தாக்கள் என்ன கொஞ்சம் பேர் தான் வந்து ரிப்ளை பண்றீங்க. இந்த கதைங்கடா கதைங்க, கொஞ்சம் கதைங்க. ஆஹ் தமிழரசி விளங்கிட்டா? ஓம். ஓகே.
சரியா? ஓகே, இப்போ நம்ம கேள்விக்கு போவோம். சரியா? நம்மளுக்கு இங்க டெல்டா எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நம்மளுக்கு கேள்வி ஓகே, இப்போ நம்மளுக்கு கேள்வியில் என்ன சொல்றாங்க சொன்னா என்னது, இது வந்து பி வந்து மெய்ப்பெருமானங்கள்ல வீச்சு, அதாவது வந்து எஃப்எக்ஸ் என்னது மெய்மூலங்களா இருப்பதற்கான. அப்ப அவங்களே சொல்லிட்டாங்க. இப்ப இந்த விஷயம் என்ன சொல்றாங்க சொன்னா, மெய்மூலங்களா இருக்கணும். அதாவது வந்து எஃப்எக்ஸ் மூலங்கள் வந்து மெய்மூலங்களா இருக்கட்டும்டா பியின் பெருமான வீச்சு கேட்கிறாங்க. பியின் பெருமான வீச்சு, அதாவது வந்து பியின் பெருமானம் வந்து எதுக்கு இடையில இருக்க மட்டும் கேட்கிறாங்க. சரியா? இப்ப நம்மளுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க அது ஒரு மெய்மூலம். சரியா? மெய்மூலங்களா இருக்கணும்னு சொன்னா அதுக்குரிய நிபந்தனை என்ன சொல்லுங்க பாப்போம். இப்ப இவ்வளவு சொல்லிட்டேன், மெய்மூலங்களா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன நிபந்தனை? இல்லையா? அந்த மெய்மூலங்கள் சொன்னா இங்க நேரடியா இந்த செக்ஷனுக்கு வந்துடணும். சரி, இங்க எங்க மெய்மூலங்கள் இருக்கு? இங்க ஒரு மெய்மூலம், இங்க ஒரு மெய்மூலம், மற்றது கற்பனை மூலம். அப்ப ரெண்டுமே நம்மளுக்கு என்னது மெய்மூலங்களாம் தான் தருது. ஆனா என்னது இன்னொரு விஷயம் சொல்லுது, இது ரெண்டும் வேறு வேறு மெய்மூலம், இது வந்து ரெண்டும் சம மெய்மூலம். இப்ப ஆக மொத்தத்துல வந்து அது ஒரு மெய்மூலங்கள் தானே. அப்ப நம்மளுக்கு ரெண்டு நிமிடத்துல இங்க எடுக்க போறோம். மெய்மூலங்கள்னு சொன்னா ரெண்டு நிமிடத்துல எடுக்க போறோம். இல்லைங்களா? சரியா? உண்டை மட்டும் எடுத்துட்டு போற இல்ல, நம்மளுக்கு இங்க என்னது ரெண்டு விஷயம் எடுக்க போறோம். ரெண்டுமே நம்மளுக்கு என்னது மெய்மூலங்களை தான் தருது. ரைட்டா? நம்மளுக்கு ரெண்டு என்னது மெய்மூலம். அப்ப நம்மளுக்கு என்னது டெல்டா நம்மளுக்கு வந்து எஃப்எக்ஸ் வந்து மெய்மூலங்களை சொல்லியிருந்தா. சரியா? மெய் மூலகம், மெய்மூலகம் சொன்னா எஃப்எக்ஸ் மூலம் வந்து மெய்மூலகமா இருந்தா நம்மளுக்கு என்ன சொல்லலாம், டெல்டா எக்ஸ்ன்றது வந்து நம்மளுக்கு டெல்டா எக்ஸ்ன்றது வந்து பெரிது அல்லது சமன் பூஜ்ஜியமா இருக்கும். ஞாபகத்துல வைங்க. சரியா? இப்ப இதுதான் அடிப்படை. சரியா? அதுக்கு தான் இங்க எழுதுனேன். நம்மளுக்கு மேமூலம் அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களே சொல்லிட்டாங்கன்னா நம்ம எடுக்கிறோம் என்னது டெல்டா, நாம என்னது இது நாம எடுக்கிற விஷயம், இது அவங்க சொல்ல மாட்டாங்க. சரியா? அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நான் அதை படிச்சாதான் நம்மளுக்கு என்னது அது நம்மளுக்கு தெரியும். இப்ப மெய்மூலங்களா இருந்ததுன்னு சொன்னா டெல்டா வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், பூஜ்ஜியத்துக்கு சமன் அல்லது பெருசா இருக்கு. பிள்ளைங்க இதை வச்சுக்கொண்டுதான் பி இந்த வீச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க ஒழுங்கா. சரி, அப்ப நம்மளுக்கு டெல்டா எக்ஸ்ன்றது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். என்னது டி வர்க்கம் -4, அதுதான் நம்மளுக்கு என்னது டெல்டா எக்ஸ். சரியா? ஓகே, கேள்வியில வந்து கட்டாயம் வரும், கவனமா பார்க்கணும். சரியா? டெல்டா எக்ஸ்ன்றது நம்ம கண்டுபிடிச்சோம். இது வந்து பூஜ்ஜியத்துக்கு சமனாக இது நம்ம எடுத்த, அதாவது வந்து இந்த ஒரு வசனம் இவ்வளவு விஷயத்தை நம்ம என்னது செய்ய வைக்குது. சரி, அப்ப நம்மளுக்கு இந்த வசனம் நமக்கு என்ன விஷயம் விளங்குனாத்தான் இவ்வளவும் நாம செய்யலாம். ஓகே, இப்ப இதை நம்ம தீர்த்தம்னு சொன்னா, இப்ப ஒரு பீச்சுக்கான சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க சமன்பாடு உடனே தீர்க்க கூடாது. சரியா? எப்படி செய்யணும்னு சொன்னா முதல்ல வந்து இதை காரணிப்படுத்தணும். ஏன்னு சொன்னா இது ஒரு இருபடி சமன்பாடுல இருக்கு. சரியா? இப்ப நம்ம இது முதல்ல என்ன செய்யணும்னா காரணிப்படுத்தணும், அல்லது முழுவதும் பெருக்கமா எடுக்கணும். சரியா? ஒரு முழு காரணியா எடுக்கணும் அல்லது நம்ம காரணிப்படுத்தணும். இப்ப இது சொல்லுங்க, பி வர்க்கம் -4 இதுக்குரிய காரணி என்ன? இங்கேயோ படிச்ச விஷயம். பி வர்க்கம் -4 ഇതിന്റെ காரணிகள் என்ன? B square into B square. ஓகே, சொல்லுங்க பாப்போம். ஓகே, பி மைனஸ், அதாவது வந்து இது நம்ம என்ன வடிவில் இருக்கு முதல்ல பார்க்கணும்னு சொன்னா நம்மளுக்கு என்னது ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் நாளா ஏன்னா 4 வர்க்கம் என்னது 2 வர்க்கம், 4 வந்து 2 வர்க்கம். ஸோ இது ஒரு நம்மளுக்கு நார்மலான ஒரு விஷயம், தெரிஞ்ச விஷயம். நம்மளுக்கு இது காரணம் என்னது நேரடியா இங்க இரவுல வந்து யோசிக்கணும். இதுக்கெல்லாம் மினக்கெட்டு வந்து தனியா காரணி கண்டு எழுதக்கூடாது. நேரடியா நீங்க என்னது காரணி எழுதுங்க. என்னது ஒன்று சகவல் எழுதுவோம், சயவல் எழுதுவோம், என்னது சகவல் எழுதுவோம். சரியா? இதுதான் அதுக்குரிய காரணி. இன்னொரு விஷயம் நான் இந்த விஷயத்துல சொல்றேன் என்னன்னா, ஒரு பெருமதியின் பீச்சு காணணும்னு சொன்னா அதை முதல்ல காரணிப்படுத்துங்க. சரியா? அது அல்லது நம்மளுக்கு ரெண்டு, அதாவது பெருக்கமா எழுத முடியுமான்னு பாருங்க. சரியா? ஏன்னு சொன்னா இது பீயின் பீச்சு நம்மளுக்கு தேவை. பீயின் பீச்சுனா இது தீர்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு இங்க ஒண்ணும் செய்யல.
சரியா? இப்ப முதல்ல என்ன செய்யணும், இதை நான் என்ன செய்யணும்னா காரணிப்படுத்துறேன். சரி, ஒற்றை படியில அதாவது ஒரு அடுக்குல வர மாதிரி, ஒரு படியில வர மாதிரி நம்ம காரணிப்படுத்த போறோம். சரியா? காரணிப்படுத்தி. சரியா? ஓகே. இதுக்கு பிறகு நான் என்ன வீச்சு காண போறேன் பாருங்க. சரியா? இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, பிக்கு வந்து நம்மளுக்கு எத்தனை பெருமானம் வரலாம்? 2 பெருமானம் வரப்போகுது. ஒன்று சக 2 வரப்போகுது, அடுத்தது என்னது சய 2 வரப்போகுது. சரியா? இப்ப சக முதலாவது வந்து சய 2, இங்கால சக 2. இது ஒரு எண்கோடு நம்மளுக்கு தெரியும். சரியா? ஓகே. இப்ப நம்மளுக்கு பிக்கு 2 பெருமதி வரப்போகுது. இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஒன்று சய 2க்கு முன்னுக்குள்ள பெருமதி எடுக்க போறோம். அடுத்தது வந்து சய 2க்கும் சக 2க்கும் இடையில வர பெருமதி எடுக்க போறோம். 2க்கும் அதிகமா உள்ள எண்கள் எடுக்க போறோம். 3 தானே பாசிபிளா வரலாம். சரியா? இதுக்குள்ள நம்மளுக்கு இந்த சமநிலையை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பெருமானம் எதுக்குள்ள வருதோ அதுதான் நம்மளுக்கு என்னது விடையா இருக்க போகுது. சரியா? அதாவது வந்து பூஜ்ஜியத்தோட பெருசா வரும். பூஜ்ஜியத்துக்கு சமன் அல்லது பூஜ்ஜியத்தோட பெருசா வரணும். அதான் நம்மளுக்கு நிபந்தனை. இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எந்த இடத்துக்குள்ள வரப்போகுது பார்ப்போம். அதுதான் நம்மளுக்கு இங்கே பீச்சா இருக்க போகுது. இல்லைங்களா? ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறோம் என்ன சொல்லணும்னா, -2 சின்ன -2 சின்ன -2 சின்னன்னு சொன்னா நம்மளுக்கு என்னது -3 எடுக்கலாம். சரியா? -3 எடுத்தோம்னு சொன்னா டிக்கு வந்து -3 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? மைனஸ் இங்க மைனஸ் தான் வரப்போகுது. சரியா? இங்கே மைனஸ், இங்க வந்து -3 போட்டோம்னு சொன்னா இங்கேயும் மைனஸ் தான். இப்ப நம்மளுக்கு விட அங்க வரப்போகுது, இங்க சய சய சகவா வரப்போகுது. ஓகே. அடுத்தது வந்து சய 2க்கும் 2க்கும் இடையில் எடுக்கப்படும். அதானே இதை குறிக்குது. சய 2க்கும் 2க்கும் இடையில. அப்ப நான் என்ன செய்யணும்னா பூஜ்ஜியத்தை எடுக்கிறேன். சரியா? பூஜ்ஜியத்தை நம்மளுக்கு ஒண்ணுமே சொல்ல இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா பூஜ்ஜியத்தை எடுக்கிறேன். சரியா? பூஜ்ஜியத்தை எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு என்னது சரியா? பூஜ்ஜியத்தை எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு இங்கே சய 2 வரப்போகுது. அப்ப சய உலகம் விட வரப்போகுது. இங்க பூஜ்ஜியம் எடுக்கும்போது சக உல வரப்போகுது. அப்ப சய உண்டு சக நம்மளுக்கு என்ன இங்க சய பெருமதி வரப்போகுது. ஓகேவா? அடுத்தது வந்து 2ஓட பெருசு. 2ஓட பெருசுன்னு சொன்னா நம்மளுக்கு என்னது 3 எடுக்கலாம். எதை ஒன்றா நீங்க எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு பெருமதி அந்த வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக 3 எடுத்தேன்னு சொன்னா இங்க 3 வந்து 3ல இருந்து 2 போனா 1 வரப்போகுது. அப்ப நம்மளுக்கு சக உல வரப்போகுது. இங்க வந்து 3 2 வந்து 5. அப்ப அதுவும் வந்து நம்மளுக்கு சக உல வரப்போகுது. சக வந்து சக நம்மளுக்கு என்னது சக பெருமதி. ஓகே. இப்ப நம்மளுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம், ஏன் நான் இதை எடுத்தேன். இப்ப நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து இந்த சமநிலை எதை குறிக்குதுன்னு சொன்னா பூஜ்ஜியமும் பூஜ்ஜியத்தோட பெருசும். சரியா? பூஜ்ஜியமும் பூஜ்ஜியத்தோட பெருசும்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே நேர்பெருமதி. பூஜ்ஜியத்தோட சேர்த்து நேர்பெருமதி தான் என்ன குறிக்குது. சரியா? அப்ப அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போறோம்னு சொன்னா, பூஜ்ஜியமும் பூஜ்ஜியத்தோட பெருசுன்னா நேர்பெருமதி. அப்ப நம்மளுக்கு இந்த இதுல வந்து நேர்பெருமதி எது குறிக்குது? எங்கெங்க நேர்பெருமதி? யாராச்சும் சொல்லுவாங்க. இங்கே சகபெருமதி, இங்கே சகபெருமதி, இங்கே சகபெருமதி. சரியா? நான் எடுக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு விளங்குதா? இல்லாட்டி எதுவும் டவுட் இல்லைன்னு சொன்னா கேளுங்க. சரியா? சரி, ஓகே. ரெண்டு பிள்ளையும் ரெண்டுக்கு மேலேயும் ஓகே. அந்த இதோ ஒழுங்கா கவனிங்க. ஏன்னு சொன்னா எல்லாருமே வந்து புலவர்கள் வந்து இந்த விஷயத்துல தான் என்ன சொன்னா இந்த பீச் கண்டுபிடிக்கிறத வந்து கொஞ்சம் அதுல யாரும் ஒருத்தரும் கவனிக்கிறே இல்லை. சரியா? ஏன்னு சொன்னா நான் இந்த இதற்கு ஏன் காரணிப்படுத்தினேன், இந்த பீச் கண்டுபிடிக்கணும். அதை நான் எங்க இருந்து எடுத்தினான்? டெல்டால இருந்து. டெல்டா வந்து ஏன் நான் இப்படி எடுத்தினான்? இப்படி ஒரு சமநிலை வரதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னு சொன்னா அவங்க சொல்லியிருந்தவங்க சொன்னா எஃப்எக்ஸ் இந்த மூலங்கள் வந்து மெய்யானவை. சரியா? மெய்யானவை அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப மெய்யானவைன்னு சொன்னா நான் என்ன சொல்ல அதை வச்சு கொஞ்சம் எடுக்க போறேன். நிச்சயம் இந்த காரணிப்படுத்தி போட்டு இப்ப நான் இந்த காரணி வச்சு கொண்டு தான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா பிக்கு வீச்சு கண்டுபிடிக்கும். வீச்சுன்னு சொல்றது வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பின்னு பெருமானம் எடுக்கும். சரியா? கொஞ்சம் சமநிலைன்னு சொல்றது வந்து ஒரு ரேஞ்ச் தான் குறிக்க போகுது. சரியா? அப்ப எந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பின்னு பெருமானம் இருந்தா அது என்னது பாசிபிள் ஆகும். சரியா? இப்ப நான் அதை வச்சு கொண்டு கண்டுபிடிச்சினா எங்க 2ஓட சைரண்டோட சின்ன இருந்தா சக பெருமதி வருது, 2ஓட பெருசா இருந்தாலும் சக பெருமதி வருது. அப்ப நம்ம பின்னு வீச்சு என்னவா இருக்க போகுது? பின்னு வீச்சு என்னவா இருக்க போகுது? பின்னு வீச்சு வந்து
ரெண்டு அல்லது ரெண்டுக்கு சமனா இருந்தா ரெண்டோட பெருசு அல்லது ரெண்டுக்கு சமனா இருந்ததுன்னு சொன்னா பாசிபிளா இருக்கும். என்ன சொன்னா இங்க இருக்கு. அதை விட வந்து சைரண்டு அல்லது சைரண்டோட சின்னனா சரி இங்க நம்மளுக்கு என்னது இங்க சமனன்ற அடையாளம் இருக்கு தானே. சரி அப்ப அதால பிரச்சனை இல்லை. அப்ப நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டாம், ரெண்டோட பெருசு அல்லது சைரண்டோட சின்னம். இதுதானே இங்க நம்மளுக்கு என்னது கேட்ட விஷயம். ஓகேவா? இது வரைக்கும் விளங்கப்படுத்தினது விளங்கிடுதா? யாருக்கும் விளங்காம இருந்ததுன்னு சொன்னா சொல்லுங்க, இல்லாட்டி வந்து ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே 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 சரி ஓகே. மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே விளங்கிடுன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ இவ்வளவு விஷயம் நம்மளுக்கு என்னது இது வரைக்கும் கேட்ட கேள்வியில வந்து என்ன விஷயம். நான் வந்து அகலம் வந்து கொஞ்சம் டைம் ஆயிட்டு தானே. ஓகே, மிச்சம் நம்மளுக்கு ஒரு முதலாவது கேள்வி நம்மளுக்கு வந்து முடிச்சிட்டோம். சரி, முதலாவது கேள்வி முடிச்சிட்டோம் சொன்னேன். ஆனா வந்து நம்மளுக்கு என்ன அதுக்குள்ள கணக்கு விஷயம் படிச்சிட்டோம். சரியா? கணக்கு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கொண்டு போறேன். சரியா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப சும்மா தியரியை படிச்சுட்டு போன சொன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து பிரியோசனம் இல்லை தானே. ஸோ அதால தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா